கைஸ் நம்ம இந்த சீரிஸ்ல வந்து சிம்பிளிஃபிகேஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல கேட்குற சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸாக இருக்கும், சுருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ், அதாவது 2024 அப்புறம் 23 கேட்ட கொஸ்டின்லாம் நம்ம வரிசையாக பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், bracket ஆஃப் உள்ள ரூட் ஆஃப் 225 divided by 729 minus root of 25 divided by 144 bracket close. அப்புறம் divided by root of 16 divided by 81. இதனுடைய வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா எல்லாமே எப்படி தெரியுது? எல்லாமே வந்து ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியும். 16, 9, 9, 81, 5, 25, 12, 12, 144, 15, 15, 225, 27 × 27 729. ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் சொன்னோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா 1 to 30 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூ நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ நமக்கு 1 to 10 வரைக்கும் ஈஸியா தெரியும். 9, 9, 10, 10, 100 அது வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் 11, 12 அது கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஈஸியா. பட் அதிகமாக நம்பர் போக போக 27, 29, 23 போக போக நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஃபுல்லா 30 வரைக்கும் வரிசையா மனப்பாடம் பண்ணலைன்னா கூட 15, 20, 25, 30 இந்த நம்பருக்காவது அட்லீஸ்ட் வந்து ஸ்கொயர் வேல்யூ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 15, 15, 225, 20, 20, 400, 25, 25, 625, 625, 30, 30, 900. ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி பெரிய நம்பர்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ 729 அப்படிங்கிறது எப்படியும் 625, 900 ரெண்டுக்குள்ள தான் இருக்கும். அப்படிங்கும்போது 25 to 30 ஏதோ ஒரு வேல்யூடைய ஸ்கொயர் வேல்யூவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்புறம் கூட அந்த 4 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி பார்த்து கூட நம்ம செக் பண்ணலாம். பட் அதுவும் தெரியலனா நமக்கு ஒரு நம்பரையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது லேட் ஆயிரும், அப்புறம் சம் போகிறதுக்கு டைம் எடுத்துரும். ஸோ இப்போ பாருங்க 225க்கான எதனுடைய ஸ்கொயர் வேல்யூ? 15 ஸ்கொயர் வேல்யூ. 729க்கு வந்து 27. 27 × 27 729. அடுத்தது 25க்கு ஸ்கொயர் வேல்யூ என்ன? 5. 144க்கு 12. இதுக்கு ரூட் எடுத்தா 4, இதோட வேல்யூ 9. எல்லாத்துக்கும் ரூட் கேன்சல் பண்ணிடலாமா? ஏன்னா ரூட் எடுத்தாச்சு. ஸோ இந்த பிராக்கெட் அப்படியே இருக்கும். ரூட் எடுத்தோம்னா 15 divided by 27 minus 5 divided by 12 ரூட் க்ளோ, அதாவது பிராக்கெட் க்ளோஸ், அப்புறம் வகுத்தல் 4 divided by 9 இப்படி வந்துடும். ஸோ நம்ம இப்போ இங்கே வந்து ரெண்டுக்குமே ரூட் எடுக்கணும் இல்லையா? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் 225 divided by ரூட் 729 எழுதலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த ரூல் தான். அதாவது ரூட் ஆஃப் a/b ஈக்குவல் டு ரூட் a divided by ரூட் b. ஸோ இதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரெண்டுக்கும் ரூட் எடுத்துருக்கோம். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரூட்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூல வந்து நிற்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்குள்ள ஏதாவது மினிமைஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ இதை மினிமைஸ் பண்ணலாமா? 5, 3, 5, 9, 3, 27. ஸோ 5/9 மைனஸ் 5/12 bracket close divided by 4/9. ஸோ இப்போ மைனஸ் இருக்கு, பகுதி தொகுதி ரெண்டும் வேற வேறையா இருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக கீழே இருக்கிறதுக்கு எல்சியம் எடுக்கணும். ஸோ 9, 12 எல்சியம் எடுத்தோம்னா 3, 3, 9, 4, 12, 3, 1, 3, 3, 4, 2, 2, 2, 2, 1, 1, 2, 4, 4, 12, 12, 3, 36ங்கிறது எல்சியம். இதனுடைய எல்சியம் என்ன? 36. ஸோ காமனா 36ங்கிற வேல்யூ போட்டுடலாம். இங்கே கீழே 36 வரணும்னா என்ன பண்ணணும்? நம்ம மேலே கீழேயும் இதில் 3/27 36 4ஆல் பெருக்கணும். கீழே மாதிரி 4ஆல் பெருக்கணும். கீழே 4ஆல் பெருக்கி ஆல்ரெடி போட்டாச்சு 36. ஸோ மேலே இருக்கிறத பெருக்கணும்னா 5 20 மைனஸ் இதை 36 ஆகணும்னா என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கணும். ஆல்ரெடி கீழே 3ஆல் பெருக்கி 36 நீங்கள் போட்டாச்சு. ஸோ மேலே மட்டும் 3ஆல் பெருக்கினா போதும். ஸோ 5 15. இது வந்து பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ டிவைடட் பை 4/9. ஸோ இது வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ இது 5ன்னு மாறிடும். ஸோ 5/36 டிவைடட் பை, அதாவது வகுத்தல் 4/9. ஸோ இப்போ இதை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், சென்டரில் வகுத்தல் இருந்து 2 பின்னம் இருந்ததுன்னா ஒரு பின்னத்தை தலைகீழ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி போன ஃபார்முலா பார்க்குற சமயம் பார்த்தோம். ஸோ தலைகீழ் ஆக்கலாமா? 5/36 மல்டிபிள் தலைகீழ் ஆக்கும்போது இந்த சைன் என்ன ஆகும்? வகுத்தல் இருக்கிற குறி வந்து பெருக்கலாம் மாறிடும். ஸோ 9/4. இப்போ பாருங்க 9, 9, 4, 9, 36. ஸோ இங்கே வந்து 5 இருக்கு. இப்போ பெருக்கல், பின்னங்கள் பெருக்கல் பார்த்தோம். மேலே இருக்கிறத அப்படியே பிரிக்கணும், கீழே அப்படியே பிரிக்கணும். I1 5,
என்னன்னாங்க 16. ஸோ இந்த சம்முடைய வேல்யூ ஆன்சர் வந்து 5/16. இதான் அந்த சம்முடைய ஆன்சர். ஸோ இது என்னென்ன ஃபார்முலா நம்ம நேற்று பார்த்த ஃபார்முலாஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சம் போகலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 2x divided by 1 plus 1 by 1 plus x by 1 minus x equal to 1 அப்படின்றாங்க. ஃபைண்ட் எக்ஸ். இதில் என்ன பண்ணணும், எக்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கலப்பு பின்னத்தை எப்படி வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 2 அப்படின்னா ஒரு கலப்பு பின்னம் 2 + 1/2 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ணால் 2 4 4 + 1 இது கூட கூட்டிக்கணும். 2 4 மல்டிபிள் பண்ணி இது கூட கூட்டிக்கணும். 4 + 1 / 2. ஸோ 5/2ன்னு வரும். இதுதான் கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றுறது. ஸோ இப்போ பின்னமாக மாற்றினா தான் நம்ம வந்து இதை வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த செக்டர் மட்டும் எடுத்துக்கலாம், இது மட்டும். ஸோ இப்போ என்ன எடுத்துக்கிறோன்னா 1 + x/1 - x. இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து இந்த 1ஓட மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதோட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், அதே வேல்யூ தான் வரும். ஸோ 1 - x இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, இது கூட கூட்டணும், ப்ளஸ் x இருக்குது. ஸோ டிவைடட் பை இங்கே 1 - x அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து -xக்கும் +xக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ 1/1 - x. இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதில் மீதி என்னென்னலாம் இருக்குது, 1/1 - x இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு 1 இருக்குது, இதுக்கு நேராக ஒரு +1 இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் 2x இருக்குது. இது வந்து ஈக்குவல் டு 1ன்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இப்போ 1/1 - xன்னு இருக்குது. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும், இங்கே கொண்டு போயிடணும். நம்ம ஏற்கனவே பின்னங்கள், அதாவது ஒரு பின்னத்தை நம்ம எப்படி a/b / c அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதோடைய மீனிங் என்ன, a/b / c அப்படிங்கிறதா மீனிங். ஸோ இந்த கட்டத்தில் என்ன பண்ணணும், b கீழே வந்துடும். இதுவே a/b/c இருந்ததுன்னா என்ன ஆகும், அதாவது என்ன மீனிங் இதுக்கு, a/b/c தான் மீனிங். ஸோ இப்போ c என்ன ஆகும், மேலே போய் மல்டிபிள் பண்ணணும். அதை தான் இங்கே பண்ணுறோம். இந்த இடத்துல இது வந்து மேலே போய் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ எழுதலாமா, 2x டிவைடட் பை இது 1 அப்படியே எழுதிக்கலாம். 1 + இங்கே மேலே போச்சுன்னா என்ன ஆகும், 1 - x அப்படியே வந்துடும். கீழே 1 இருக்கிறதுனால அதை போட தேவையில்லை, இங்கே 1 மட்டும்தான் இருக்குது பேலன்ஸ், இது மேலே போயிடுது. ஸோ அதை போட தேவையில்லை. ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது 2ன்னு மாறிடும். 1 + 1 2 ஆச்சா, 2 - 1 + 1 - xன்னு இருக்குது. இதை மட்டும் இது ரெண்டையும் கூட்டினா என்ன வேல்யூ வரும், 2ன்னு வரும். ஸோ இங்கே 2 - xன்னு ஆயிரும். இந்த 2 - x இங்கே போச்சுன்னா என்ன ஆகும், 2x = 2 - x. ஸோ இப்போது இந்த -x இந்த பக்கம் வந்துடும். 2x - x இந்த பக்கம் வந்தால் ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்தால் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ்ஸாக மாறிடும். +x = 2 அப்படின்னு வேல்யூ. ஸோ இங்கே 3x = 2. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். 2/3 3 எந்த பக்கம் போனோம்னா டிவைட் ஆகிடும். ஸோ இதுதான் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ என்ன, 2/3. x = 2/3. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன், என்னென்ன மெத்தட்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபார்முலா, இந்த ரூல் பண்ணியிருக்கோம். அப்புறம் கலப்பு பின்னம்னா என்னென்னு நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸாக. அந்த ஃபார்முலாஸ் வீடியோவில் பார்க்கலாம், அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருங்க. ஸோ இதெல்லாம் அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்க்கும்போது தான் இது ஈஸியாக, இந்த சம்மில் ஈஸியாக போட முடியும். மூணாவது சம் என்னென்னா 963 + 467 whole square plus 963 - 476 whole square divided by 963 × 963 plus 476 × 476 equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்தனையும் என்னடா அவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மல்டிபிள் கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஸோ என்னென்ன இது ஃபார்மேட்டில் இருக்குன்னு யோசிக்கணும். ஸோ எல்லாமே ஏபி வேல்யூ தான் இருக்குது, 2 வேல்யூ தான் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் சுருக்குக அப்படின்னாவே நம்ம வந்து என்ன பண்ணணும், அல்ஜிப்ரா ஃபார்முலா இந்த மாதிரி வந்துன்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இது a - b ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இது 2a ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது, ப்ளஸ் இது b ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இது அப்படி எழுதிக்கலாமா, நம்ம நம்பர்லாம் விட்டுருவோம். இந்த a + b, இந்த ab மட்டும் எழுதிக்கலாம். a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
a minus b whole square divided by a square plus b square எழுதிக்கும். ஸோ a plus b whole square ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். a plus b whole square ஃபார்முலா a square plus b square plus 2ab. அதே மாதிரி a minus bக்கும் அதே தான், மைனஸ் மட்டும் மாறும். a square plus b square minus 2ab. இந்த இடத்துல ஒரு மைனஸ் மட்டும் வரும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இதை அப்ளை பண்ணலாமா. a square plus b square plus 2ab இதுக்கு. அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. இதுக்கான ஃபார்முலா என்ன, a square plus b square minus 2ab. இதையும் போட்டாச்சு. இந்த a square plus b square ஆல்ரெடி அது சிம்பிளிஃபைடு ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த மைனஸ் 2abயும் மைனஸ் 2abயும் ப்ளஸ் 2ab கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2a ஸ்கொயர் இருக்குது, 2b ஸ்கொயர் இருக்குது. ஸோ எழுதுமா, இடையில ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் டிவைடட் பை a ப்ளஸ் b, சாரி a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இப்படி இருக்குது. இப்போ ஏக்கு என்ன வேல்யூ, இப்போ வேல்யூ எழுதுவோம். ஏக்கான வேல்யூ என்ன, நாம் 963 2 × 963 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × பிக்கான வேல்யூ என்ன 476 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 963 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கணும். ஸோ இப்போது ஃபைனலாக இதில் காமனாக என்ன இருக்குது, 2 இருக்கா. இந்த 2 வெளியே எடுத்துருமா, 2 வெளியே எடுத்துட்டா என்ன இருக்கும் 963, அதாவது 2 வந்து டோட்டலாக வெளியே எடுத்துகிறோம். 963 ஸ்கொயர் ப்ளஸ் 476 ஸ்கொயர் டிவைடட் பை அதே தான் 963 ஸ்கொயர் ப்ளஸ் 476 ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ இந்த 2 மட்டும் தான் வெளியே இருக்குது. ஸோ இது 2 காமனாக இருக்கா, இது கீழே மேலேயும். ஸோ இது ரெண்டையுமே அடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ என்ன 2. இதுதான் ஆன்சர், 2 தான் ஆன்சர். நாம் இது என்ன பண்ணலாம்னா, இந்த 963ங்கிற வேல்யூ ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணாமையே போட்டுடலாம். ஏன்னா 2 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும், 2 வெளியே எடுத்துட்டோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி கீழே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இருக்கும். 2 அடிச்சோம்னா 2ங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும் சம். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா. 4th சம். இதில் பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னம், அதாவது இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க 5 3/4 4 4/5 7 3/8. இதெல்லாம் கூட்டி இது கூட எந்த நம்பரை கூட்டினா, இதெல்லாம் கூட்டி இது கூட எந்த நம்பரை கூட்டினா நமக்கு வந்து முழு எண் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். இதுக்கான ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A B C D 4 ஆப்ஷன். 1/40 2/40 3/40 4/40. ஸோ இப்போ நம்ம கலப்பு பின்னத்தெல்லாம் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், பின்னமாக மாற்றணும். அதுக்கு நமக்கு தெரியும், இதை 2ஐயும் பெருக்கி இதோட கூட்டணும். 5 20 மேலே கிடந்த நம்பரோட கூட்டினா 3, கீழே 4 அப்படியே வச்சுக்கிறோம் ப்ளஸ். அடுத்து 5 20 ப்ளஸ் மேலே நம்பர் 4, கீழே வந்து 5 ப்ளஸ் 7 8 56 ப்ளஸ் 3 டிவைட் பை 8. ஸோ இதெல்லாம் இதோட வேல்யூ என்ன 23, இது 24, இதனோட 2 கூட்டினா 59. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 23 டிவைட் பை 4 ப்ளஸ் 24 டிவைட் பை 5 ப்ளஸ் 59 டிவைட் பை 8ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் கூட்ட முடியாது, ஏன்னா எல்லாமே வேறு வேறு வேல்யூவாக இருக்குது, பகுதிகள் எல்லாம் வேறு வேறையாக இருக்குது. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கலாமா, 4 சரி இங்கே போடுறேன் 4 5 8க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 2 4 5 4 2 8 2 1 1 5 2 4 2 5 சரி 2 வராது 1 கடைசியாக 5ன்னு போட்டோம்னா 1 1 1 வந்துடும். 2 10 2 20 22 40. ஸோ இதோடைய எல்சிஎம் என்ன, எல்சிஎம் என்ன 40. இந்த 3 வேல்யூடைய எல்சிஎம் என்ன 40. ஸோ இப்போ 40ங்கிறத காமனாக கீழே எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணோம் 23/4 இருக்குது, 40ங்கிறத காமனாக எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல 40 தான் எடுத்துருக்கோம், அதனால் 40 தான் இங்கே வரணும். 40னா இங்கே என்ன பண்ணணும், இங்கே 40 வரும்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி மேலேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். மேலே 10ஆல் ஆல்ரெடி கீழே 10ஆல் மல்டிபிள் பண்ணி 40ன்னு காமனாக போட்டோம், மேலே மட்டும் மல்டிபிள் பண்ணி போடணும் 230 அப்படின்னு போடுறோம். இங்கே 40 வரணும், என்ன பண்ணணும் 5 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஆல்ரெடி 5 8ஆல் மல்டிபிள் பண்ணி காமனாக 40ன்னு போட்டோம். ஸோ மேலே மட்டும் 8ஆல் மல்டிபிள் பண்ணி அந்த வேல்யூ இங்கே போடணும். ஸோ 24 × 8 என்ன வேல்யூ 192. அடுத்தது
59. கீழே 8 இருக்குது. கீழே 8னா 40 வரணும். நம்ம என்ன பண்ணோம், 5ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஆல்ரெடி 5ஆல் மல்டிபிள் பண்ணி காமனாக ஒரு 40 இங்கே போட்டோம். ஸோ மேலே மட்டும் 5ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். 59 × 5 295ன்னு வரும் வேல்யூ. ஸோ இதெல்லாம் கூட்டுங்க. இப்போது 717 / 40. இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது. இது கூட எதை கூட்டினா முழு எண் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 717 40ங்கிறது நமக்கு தெரியுது. இங்கேயே காமனாக எல்லாத்துலேயும் 40 தான் இருக்குது. மேலே 717 இருக்குது. ஸோ 717 கூட எதை கூட்டி டிவைட் பண்ணி பார்த்தா ஃபைனலாக நமக்கு முழு எண் கிடைக்குன்றாங்க. 1 கூட்டினா 718 வரும். 1 கூட்டி பார்க்கலாமா? 1/40. 718 / 40 அப்படிங்கும்போது இப்போ நீ இது 4ஆல் அடிப்போம். 5 40, இது 1 4, மீதி 3, 7 20, 1 பண்ண 7 28, மீதி 3, 8 32, 9 36, 9 36 தான் வருது. 38 வரல. ஸோ இது ஃப்ராக்ஷனில் வரும். அடுத்த வேல்யூ 2/40ங்கும் போது 719 கண்டிப்பாக 40ஆல் அடிக்க முடியாது. அடுத்து 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 சேர்த்தோம்னா 720/40ன்னு வரும். ஏன்னா இப்போ வந்து 717 / 40 இருக்குது. இது கூட 3/40 கூட்டுறோம். 40 காமனாக எடுத்துக்கோம், மேலே இருக்கிறத மட்டும் கூட்டுவோம். ஸோ அப்போ இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ இதை அடித்தோம்னா 0 0 கேன்சல் ஆயிரும். 1 4, மீதி 3, 8 32, 18ங்கிற வேல்யூ வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ புரிஞ்சுதா? இப்போது கலப்பு பின்னத்தை மாற்றிக்கணும், அப்புறம் அதையெல்லாம் கூட்டணும். கூட்டிகிட்டு எந்த வேல்யூ சேர்த்துனா நமக்கு முழு எண் கிடைக்கும்னு பார்க்கணும். இப்போது இஃப் ப்ளஸ்ஸை வந்து மல்டிபிள்னு கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க எனவும், மைனஸ் என்பதை வகுத்தல் எனவும், பெருக்கல் என்பதை கூட்டல் எனவும், வகுத்தல் என்பதை மைனஸ் எனவும் கொண்டால் இதை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் 12 - 3 + 5 × 20. இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A, B, C, D. A 40, B 100, C 29, D வந்து 39. 4 ஆப்ஷன். இப்போ பாருங்கள், இப்போது மைனஸ் என்னவா கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க, நம்மளை வகுத்தலாக கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ப்ளஸ் என்னவா கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க, பெருக்கலாக கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. பெருக்கல் என்னவா கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க, கூட்டலாக கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், 12 / 3 பெருக்கல் 5 + 20. இப்போ போர்ட் மாஸ் ரூல் நமக்கு தெரியும். ப்ராக்கெட்டு, அப்புறம் அந்த அடுக்கு, அப்புறம் டிவிஷன் கழித்தல், அப்புறம் பெருக்கல், அப்புறம் கூட்டல், அப்புறம் வகுத்தல். இது வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல், போர்ட் மாஸ். இப்போ இது தமிழில் இன்னும் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடைப்புக்குறி, வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல், அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா போர்ட் மாஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டில் எதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு என்ன, நமக்கு வந்து டிவிஷன் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வகுத்தல் தான் பண்ணணும். ஸோ இதை ரெண்டு பண்ணிடலாமா? 12 நான் 12. ஸோ 4ஆல் அடிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், இதை இங்கே கொண்டு வந்துடணும். × 5 பெருக்கல், வகுத்தலுக்கு அப்புறம் பெருக்கல் பண்ண 4 5 20. அடுத்தது கூட்டல் +20. ஸோ ஆன்சர் 40. பார்க்க சின்ன சம் மாதிரி இருக்கும். மல்டிபிள், வகுத்தல், சப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும். பட் இதில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி இந்த சம் போதும். மறுபடியும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே பார்க்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல, இந்த ஃபார்முலாஸ்லாம் அவங்க பார்க்கலாம், பார்த்துருங்க. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுக்கும், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பிகினருக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். பாய்.